ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக தேர்தல் அரசியல் களம் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகாக ரொம்பவே சூடு பிடிக்க தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம். இந்த நேரத்துல தமிழக அரசியல இருபெரும் தூண்களாக கருதப்பட்ட திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சி அதனுடைய அமைப்பு பலத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரதா நம்மளால கண்ணெதிரா பார்க்க முடியுது. அதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த நேரத்துல ஒரு தலைவர் மக்கள் மத்தியில எழுச்சி பெற்று வரதையும் பார்க்க முடியுது. குறிப்பா தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் மக்கள் மத்தியில ரொம்பவே பேசுபடும் பொருளாக ஆயிருக்காரு. இந்த கடந்த 2 வாரங்கள்ல என்னவெல்லாம் நடந்திருக்கு தமிழக அரசியல் களத்துல, அண்ணாமலை அவர்கள் கட்சியில இணைய போகிற அந்த முக்கிய புள்ளி யார் அப்படிங்கறது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். தமிழக அரசியல் களம் 1977க்கு பிறகாக இருதுருவ அரசியல் மட்டுமே பார்க்க முடிந்தது. இதற்கு பிறகாக நிறைய கட்சிகள் மூன்றாவது சக்திகளாக உருவெடுத்தாலும் அந்த கட்சிகளால பெரிய அளவுல சோபிக்க முடியல. குறிப்பா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், மூப்பனார் அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் அவங்க கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகளை வாங்கி மாநில கட்சி அந்தஸ்தனமே பெற்றிருந்தாங்க. ஆனாலும் இங்க மூன்றாவது பார்ட்டிக்கான அந்த இடம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லாம இருந்தது. சோ ஒரு மூன்றாவதா ஒரு கட்சி வளர்றத இந்த இருவேறு திராவிட கட்சிகளுமே விரும்பாம தான் இருந்தது. சோ ஆனா இது எல்லாம் தாண்டி 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான ஒரு விஷயங்களை கொடுத்திருந்தது. நிறைய அரசியல் கட்சிகளுக்கு சறுக்கல்களையும் ஒரு அனுபவத்தையுமே கொடுத்திருந்தது. இதுல குறிப்பா தமிழகத்தை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவு சர்க்கிளை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், 2-3 முறைகள் எம்எல்ஏக்களாக இருந்த நபர்கள் எல்லாருமே மாற்றுக் கட்சியினர் நோக்கி செல்றதை பார்க்க முடியுது. ஏன்னா தமிழக அரசியல் களத்துல அதிமுக அது தொடங்கிய வரலாறுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ச்சியாக 2 முறை தோல்வியை தழுவினதே கிடையாது. தொடர்ச்சியாக 2 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாம இருந்தது கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அதிமுக இப்ப சந்திச்சிட்டு இருக்காங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், 2024 பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இந்த 2 தேர்தல்களிலுமே பெரிய அளவிலான சீட்டுகளை பெற முடியல. 2019 தேனியில ஒரே ஒரு சீட்டு, அதுவும் ஓபிஎஸ் அவர்கள் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றிருந்தாரு. அதுவுமே அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேச்சுகள் அடிபட்டது. அதற்கு பிறகாக அதிமுகவினால ஒரு பாராளுமன்ற எம்பியை கூட பெற முடியல. இந்த மாதிரியான நிலையில தான் அவங்க 2021 தேர்தலையுமே சந்திக்கிறாங்க. அதுல எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று எதிர்க்கட்சியாக அமர்ந்ததற்கு பிறகாக இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியும். ஏன்னா தமிழக மக்கள் ஒரு முறை திமுகவை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா இன்னொரு தடவை அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ரீதியில அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் தமிழக மக்கள் கொடுத்த பதில் முற்றிலுமாக 2026 தேர்தலில் வேறையா இருந்தது. மிகப்பெரிய அடியை அதிமுக கொடுத்திருந்தது. குறிப்பா அதிமுகவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு சொல்லக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தை அவங்க பெருவாரியான இடங்களை தாவை காட்ட பறி கொடுத்திருந்தாங்க. அதாவது அதிமுகவுக்கான இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை தாவேகா முழுமையாக எடுத்துட்டு போயிட்டாங்க. இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பா கடம்பூர் ராஜா அவர்களா இருக்கட்டும், பெஞ்சமின் அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான நபர்கள் தொடர்ச்சியாக வேற வேறு கட்சிகள்ல போய் சேர்றது அப்படிங்கிறது அந்த தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவுடைய தொண்டர்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல அவங்களுக்கான ஃபியூச்சர் என்னன்னு கேட்டா அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இங்க திமுக வெர்சஸ் விஜய் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் அண்ணாமலை அவர்கள் தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் அவருடைய ஒரு புதிய இயக்கத்தை அரசியல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வகையில தான் அவங்களுக்கான ஸ்பேஸ் இங்க எங்க இருக்கு அப்படின்னு ஒரு திக்கு தெரியாத ஆட்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக தேர்தல் அரசியல் களத்துல அதிமுகவினர். அப்போ அதிமுகவுடைய தளபதிகளாக கருதப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் 2-3 முறை எம்எல்ஏக்களாக இருந்த நபர்கள் எல்லாருமே இங்க அதிமுகவுக்கான ஸ்பேஸ் இங்க கொஞ்சம் கொஞ்சமா தமிழக தேர்தல் அரசியல் களத்துல குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்கள் அவருடைய அரசியல் இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. நியர்லி 17 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் அந்த இயக்கத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவருடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கட்சியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான எல்லா வேலைகளையுமே பார்த்துட்டு வர்றாரு. அதனுடைய நீட்சி தான் இங்க தமிழகத்துல மிக முக்கிய நபர்களாக கருதப்படக்கூடிய நிறைய நபர்களை அந்த இயக்கத்துல சேர்ப்பதற்கான வேலைகளையுமே அந்த இயக்கத்தை சார்ந்த நபர்கள் முன்னெடுத்திருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக நம்ம ஒரு செவிவழி செய்தியாகவும் ஒரு தகவலாகவும் ஒரு விஷயங்களை படிக்க முடிஞ்சு. முன்னாள் சென்னை காவல் ஆணையராக இருந்த ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ் இயக்கத்துல இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய
கேஷியங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒருவேளை ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் இந்த இயக்கத்துல வந்து இணைகிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இயக்கம் இன்னுமே மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசுபடும் பொருளாகவும், ஒரு மக்கள் மத்தியில அந்த பெர்செப்ஷன் வார்ல ஒரு வலுப்பெற்ற ஒரு இயக்கமாகவுமே பார்க்கப்படும். ஏன்னா பியூரோக்ராட்ஸா இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சாதாரணமாக ஒரு இயக்கத்துக்குள்ள என்ட்ராக மாட்டாங்க. அவங்க பல்வேறு கணக்குகளை பார்ப்பாங்க. இந்த இயக்கம் வருங்காலத்துல மக்கள் மத்தியில சர்வைவல் ஆகுமா, இதற்கான ஃபியூச்சர் இருக்கா, இங்க மாற்றத்திற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த தலைவர் இந்த இயக்கத்தை வெகு தூரம் எடுத்துட்டு போறதுக்கான தகுதியான நபரா, இந்த மாதிரியான பல கணக்குகளை போட்டுதான் அந்த இயக்கத்துக்குள்ள என்ட்ராவாங்க. சோ அந்த வகையில ஒருவேளை என்ட்ராகிறார்னா இந்த இயக்கம் மேலும் வலுப்பெறும் அப்படிங்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் அடுத்த கட்ட பரிணாமத்தை அடைய போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா எதுல இன்வெஸ்ட் பண்றது, எப்படி தொடங்குறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அதுக்காக தான் மார்க்கெட் உல்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். மார்க்கெட் உல்ஃப் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஸ்டாக் புரோக்கர் ஆப். வெறும் 99 ரூபாய் லைஃப் டைம் ஃபீஸை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜோ இல்ல எந்த ஒரு ஹிடன் ஃபீஸோ கிடையாது. இதை நீங்க ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஆப் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு இரண்டுலயுமே வந்து அவைலபிளா இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட் பின் போட்டு லாகின் பண்ணலாம். உள்ள போன உடனே ஃபாலோ ட்ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரண்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸோடைய டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுடைய ட்ரேடிங் டீடைல்ஸுமே லைவ் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிறிய தொகையை வச்சு கூட இந்த ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்பெஷாலிட்டியே இதுல இன்பில்டாவே ஸ்டாப் லாஸ் ஃபீச்சர் இருக்கு. அது உங்களுக்கு அதிகமாக லாஸ் ஆகாம பாத்துக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நிறைய பேர் 11,000, 84,000, 5 லட்சம் வரைக்கும் கூட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரே நாள்ல. இந்த ஆப் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இந்தியாவில் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த மார்க்கெட் உல்ஃப் ஆப். இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க ப்ராஃபிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல எந்த ஒரு கமிஷனையுமே சார்ஜ் பண்ண கிடையாது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து ஏறத்தாழ 32 நாட்கள், அதனுடைய அந்த ஒரு மாத காலத்தை வந்து கடந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறத விட என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறதே வந்து ஒரு சால சிறந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க தொடர்ச்சியாக விஜய் அவர்களை சுற்றி மிகப்பெரிய ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. சோ மக்களுக்கான முதல்வர், கூட்டணி கட்சிகளை எவ்வளவு அரவணைத்து செல்றாரு, தமிழக அரசியல் களத்துல செய்ய முடியாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான பிம்பங்களை கட்டமைக்கிறாங்க. அது என்னப்பா செய்ய முடியாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னா 67க்கு பிறகாக காங்கிரஸ் அமைச்சரவையில பங்கேற்றிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி விசிகாவிற்கு அமைச்சரவை கொடுத்ததா இருக்கட்டும், ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவை கொடுத்ததா இருக்கட்டும், இதையெல்லாம் வைத்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் சிலாயித்து பேசுறதும், சமூக வலைதளங்கள்ல உட்கார்ந்து ரைட் அப் எழுதி ஃபயர் விடுறதையுமே நம்மளால பார்க்க முடியுது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் நமக்கு ஒரு கேள்வி எழுது. இங்க உண்மையிலேயே விஜய் அவர்கள் இந்த கட்சிகளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு கொடுத்தாரா, இல்ல இவங்களுடைய சுயநலத்திற்காக இந்த கட்சிகளுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்தாரா அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. இங்க விஜய் அவர்கள் தன்னுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுல முதல் முறையாக பேசும்பொழுது என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, நம்மளை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, நம்மளோட செயல்பாட்டை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, அதை நம்ம அன்போடு அரவணைக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனம் எல்லாம் பேசியிருப்பாரு. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்தினர் நோக்கி தேர்தலுக்கு முன்னாடி எதுவுமே எந்த கட்சியுமே கூட்டணிக்கு போகல அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை நிறைய பேர் முன்வைப்பாங்க. ஆனா அதுதான் கிடையாது. என்னன்னா முஸ்தபா அவர்களுமே ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வர்றாரு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பம் தொகுதியில போட்டியிட்ட ஜெகநாத் மிஸ்ரா அவருமே வந்து ஒரு கட்சியை நடத்திட்டு வர்றாரு. சோ இந்த 2 பேருமே விஜய் அவர்களை நோக்கி தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணிக்காக வந்தாங்க. ஆனா இங்கதான் விஜய் அவர்கள் ரொம்ப தந்திரமாக செயல்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். இவங்க உண்மையாகவே எல்லா மக்களுக்கும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த 2 நபர்களுக்கு, குறிப்பா முஸ்தபா அவர்களுக்கும் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கும் தான் இந்த அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்கணும். ஆனா விஜய் அவர்கள் அதற்கு மாறாக என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களோட சுயநலத்திற்காகவும் அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணும், அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே இங்க காங்கிரசிற்கும் விசிகாவிற்கும் ஐயுஎம்எலுக்குமே இவங்க அமைச்சரவையில பங்கு கொடுத்தாங்க. தான் தலைமையில ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக திமுக கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவையில பங்கு கொடுத்தாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி இவங்களை நம்பி வந்த முஸ்தபா அவர்களுக்காக இருக்கட்டும், ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்காக இருக்கட்டும், இந்த 2 நபர்களுக்குமே அவர் அமைச்சரவையில எந்த விதமான பங்கும் கொடுக்கல. சோ நம்மளை நம்பி வரக்கூடிய நபர்களுக்கு ஆட்சியில அதிகார பகிர்வு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது முற்றிலுமாக இங்க ஒரு போலியான ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டமைச்சிட்டு வராங்க தாவேகாவினர். இதையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும்
அந்த கட்சியை சார்ந்த நபர்கள், குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருண்ராஜ், அவருமே அமைச்சராக இருக்காரு. இந்த 2 நபர்களுமே வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க, மெஜாரிட்டி கிடைத்திருந்தால் யாருக்கும் அதிகார பகிர்வு கிடைத்திருக்காது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சு. திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திற்கு போயிருந்த விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதனுடைய பேச்சினுடைய உள்ளர்த்தம் அதுதான். எங்களுக்கு ஒருவேளை அதிகப்படியான சீட்டுகளை இங்க மக்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்க அதிகார பகிர்வு நடந்திருக்காது அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு சாட்சி. இதற்கு அடுத்தபடியாக அருண்ராஜ் அவர்கள், எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதனால தான் இன்னைக்கு திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை இழந்திருக்கு அப்படின்னு சொன்னதுடைய வெளிப்பாடு அதுதான். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒருவேளை அதிகப்படியான சீட்டுகள் தாவேகாவுக்கு கிடைத்திருந்தால் அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நடந்திருக்காது. இங்க தாவேகாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிம்பமுமே உடைக்கப்பட்டிருக்கும். அப்போ தாவேகாவினர் என்னதாப்பா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே மக்கள் மத்தியில எழும். சோ தாவேகாவினர் இங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து பண்ணாங்களோ கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலகட்டங்கள்ல அது எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணிட்டு வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தான் வந்து மக்கள் மத்தியில எழுது. செஞ்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில தாவேகாவினர் சென்று அங்க அந்த அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை மிரட்டுறாங்க. என்னன்னா, அதாவது அந்த பள்ளியில அமைக்கக்கூடிய மேலாண்மை குழுவுல நாங்க சொல்ற ஆட்களை தான் நியமிக்கணும், பாமக எங்க ஒரு பொருட்டே கிடையாது, நாங்க தான் ஆட்சியில இருக்கோம், சோ நாங்க சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. பாமக வந்து அவங்க வந்து எம்எல்ஏ மட்டும்தான், எம்எல்ஏ மட்டும்தான் பார்க்கணும். அது வந்து ஆட்சி உள்ளதெல்லாம் வந்து அதிகாரிலாம் ஏன்னா செஞ்சியில பாமக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணேஷ்குமார் அவர்களை இந்த மேலாண்மை குழுல நியமிக்க கூடாது, ஆனா மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அவர் தான், ஆனா அவரை அங்கீகரிக்க கூடாதான், தாவேகா சொல்லக்கூடிய ஆட்களை மட்டும்தான் அந்த மேலாண்மை குழுல வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது அப்பட்டமான அதிகார திமிர்ல செய்யக்கூடிய விஷயம். மக்கள் மனதுல சட்டப்பேரவையின் தேர்தலின் பொழுது தொடர்ச்சியாக நாங்க இங்க மாற்றத்தை கொடுக்க போறோம், அடிப்படை கட்டமைப்புகளை மாற்றம் செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியா தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. ஆனா மாற்றம் என்ன மாற்றம்னா, 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டங்கள்ல திமுக என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு ஆட்சி காலகட்டத்தை தான் இப்போ தாவேகாவினர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க சொன்ன மாற்றமா அப்படிங்கிற மாதிரி மக்களுமே கேள்வி முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணப்பா அப்படின்னு கேட்டோம்னா, தொடர்ச்சியாக சென்னை மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஏரியாக்கள்லயே வந்து தொடர் மின்வெட்டுகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல இந்த மின்வெட்டு அப்படிங்கிறது நடக்குது. இந்த இரவு நேர மின்வெட்டுனால என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுமே பார்க்கலாம். ஆனா இந்த மின்வெட்டுக்கு அமைச்சர் என்ன காரணம் சொல்றாருன்னா, இல்ல இந்த மின்வெட்டு அப்படிங்கிறது வந்து செயற்கை ஏற்படுத்தப்படுது, இங்க மின்வெட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுல நடக்கல, ஒரு புறம் அந்த துறையினுடைய செயலாளர் இங்க மின்வெட்டு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்றாரு. ஆனா அந்த துறையினுடைய அமைச்சர் இங்க செயற்கையாக போராட்டங்கள் தூண்டப்படுகிறது, இங்க மின்வெட்டு அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயமும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முரணான விஷயமா தெரியுது. அந்த துறையினுடைய செயலாளர் மின்வெட்டு இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறாரு, ஒரு புறம் அமைச்சர் அவர்கள் செயற்கையாக போராட்டத்தை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை முன்வைக்கிறாரு. அமைச்சர் சொல்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் தான் இங்க செயற்கையாக போராட்டத்தை தூண்டி விடுறாங்க, மின்வெட்டு ஏற்படுறதுக்கு எதிர்க்கட்சிகள் தான் காரணம் அப்படின்னா, இங்க தாவேகா தலைவரும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் ஆட்சி நடத்துவதற்கு கையாளாகாத தன்மையில தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்குள்ள எழுது. அந்த நிலைமையில தான் விஜய் அவர்களுமே இருக்காரா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. மக்களாகிய நீங்கள் தாவேகாவுடைய இந்த 1 மாத கால ஆட்சியில எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகளை பற்றியும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த இயக்கத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வுல்ஃப் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.